இப்போ ஒரு நாட்டை அழிக்கணும் அப்படின்னா அந்த நாட்டு மேலே அணுகுண்டு வீசுறது, பயோ வெப்பன் போடுறது, இதெல்லாம் ரொம்ப பழமையான மெத்தடுங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த நாட்டோட அடுத்த ஜென்ரேஷன் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஜென்ரேஷனை அறிவுக்கூடங்களாக மாற்றிட்டா போதும், அந்த நாடு ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சு போயிடும். இப்போ நம்முடைய குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுடைய குழந்தைகள் வருவாங்க, அவங்களுக்கான அந்த அறிவை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டா போதும், அவங்கள வந்து சரியாக படிக்க விடாமல் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த நாடு வந்து அழிஞ்சு போயிடும். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்தியாவில் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது முதல்ல எப்போ ஆரம்பித்தான் அப்படின்னா 1948 அந்த காலகட்டத்தில் முதல் எஜுகேஷன் பாலிசி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, நிறைய இடங்களில் பள்ளிக்கூடங்களை உருவாக்கணும், நிறைய குழந்தைங்களை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் நிறைய ரீஃபைன்மெண்ட்ஸ்லாம் பண்ணி 1986 மறுபடியும் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்பையிலிருந்து கிட்டத்தட்ட 30 வருடங்களாக இந்த NEPயில் எந்த ஒரு மாற்றமுமே ஏற்படாமல் இருந்துச்சு. இப்போ அந்த எஜுகேஷன் பாலிசியில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும், நிறைய மாடர்னான விஷயங்களை புகுத்தணும் அப்படிங்கிறதுக்காக 2016 ஒரு கமிட்டி ஆரம்பித்து புதுசாக ஒரு NEPயை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிக்கப்படுது. அதன்படி கிட்டத்தட்ட 4 வருஷங்கள் எடுத்துக்கிட்டாங்க. கடைசியாக நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த தேசிய கல்விக் கொள்கை இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நிறைய மாநிலங்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் ஒரு சில மாநிலங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமான மாநிலம் தமிழ்நாடு தான். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த NEP வந்துச்சுன்னா அதை வந்து இந்தியை வந்து திணிக்கிற மாதிரி இருக்குது, இதை வந்து ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்ன? உண்மையிலேயே இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இந்தியை திணிக்குதா, இல்லை அதுக்கும் மேலே ரொம்ப ஆபத்தான விஷயங்களை வச்சுருக்கா, இல்லை இவங்க தேவையில்லாமல் கண்மூடித்தனமாக எப்பவும் எதிர்க்கிற மாதிரி மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்தாவே அதை வந்து கண்மூடித்தனமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற பல டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை ஒரு சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் சாளரம். இப்போ சொன்ன பார்த்தீங்களா, இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 இந்த எஜுகேஷன் பாலிசி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டுக்குமே ஒரு பொதுவான ஒரு பாலிசியை உருவாக்கியிருக்காங்க. இந்த பாலிசி ஸ்கூல் எஜுகேஷன் அப்புறம் ஹையர் எஜுகேஷன் இது ரெண்டுத்துக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த ஸ்கூல் எஜுகேஷனுக்கு என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் எஜுகேஷனில் குறைஞ்சபட்சம் 5வது வரைக்கும் எல்லாருமே அவங்க தாய்மொழியில் தான் கல்வி கற்கணும். அதுக்கு மேலே அவங்க விருப்பப்பட்டா 8வது வரைக்கும், அதுக்கு மேலே அவங்க விருப்பப்பட்டா 12வது வரைக்கும் கூட தாய்மொழியில் கல்வி கற்கணும். ஆனால் கண்டிப்பாக எல்லாருமே 5வது வரைக்கும் அவங்க தாய்மொழியில் தான் கல்வி கற்கணும் அப்படிங்கிறத முக்கியமான ஒரு விஷயமா சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்கூல் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா 2 செக்மெண்ட்டாக பிரிக்கலாம். 10வது வரைக்கும் ஒரு செக்மெண்ட், அப்புறம் +1 +2 ஒரு செக்மெண்ட். 10வது வரைக்கும் 6லேருந்து 16 வயது குழந்தைகள் படிப்பாங்க. 16லேருந்து 18 வயது உள்ளவர்கள் தான் 11வது 12வது படிப்பாங்க. இப்போ இவங்களுக்கு போர்டு எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா 10வது ஒரு போர்டு எக்ஸாம்ஸ் வரும், அதே மாதிரி 12வது ஒரு போர்டு எக்ஸாம்ஸ் வரும். இப்போது இந்த NEPயில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 2 செக்மெண்ட்டை மறுபடியும் பிரித்து 4 செக்மெண்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செக்மெண்ட் படி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5+3+4 அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க. இதில் முதல்ல 3லேருந்து 8 வயது உள்ள குழந்தைகள் 1வதுலேருந்து 2வது வரைக்கும் படிப்பாங்க. அதுக்கப்புறமா 8லேருந்து 11 வயது உள்ள குழந்தைகள் 3லேருந்து 5வது வரைக்கும் படிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11லேருந்து 14 வயது உள்ள குழந்தைகள் 6லேருந்து 8வது வரைக்கும் படிப்பாங்க. அதுக்கப்புறம் 14லேருந்து 18 வயது உள்ள குழந்தைகள் 9வதுலேருந்து 12வது வரைக்கும் படிப்பாங்க. இப்போது இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இந்த போர்டு எக்ஸாம்ஸை இவங்க பிரித்து 3வது ஒரு எக்ஸாம், 5வது ஒரு எக்ஸாம், 8வது ஒரு எக்ஸாம், 10வது ஒரு எக்ஸாம், அப்புறம் 12வது ஒரு எக்ஸாம், கிட்டத்தட்ட 5 எக்ஸாம்களாக பிரிச்சிருக்காங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கு அவங்க கொடுக்குற விளக்கம் என்னென்னா, அவங்க 3வது வரைக்கும் வேறு எந்த ஒரு எக்ஸாம்ஸுமே எழுத தேவையில்லை, டைரெக்டாக 3வது ஒரு எக்ஸாம் எழுதினா போதும், அதுக்கப்புறம் 5வது ஒரு எக்ஸாம் எழுதினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்டு எக்ஸாம்ஸை பிரித்து கிட்டத்தட்ட 5 எக்ஸாம்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் எஜுகேஷனில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மும்மொழி கொள்கை. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே 3 லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படிங்கிறத மேண்டிட்டரியாக கொண்டு வந்திருக்காங்க. அதில் முதல் லாங்குவேஜ் என்னென்னா அவங்களுடைய தாய்மொழியாக இருக்கலாம். 2வது லாங்குவேஜ் என்னென்னா இந்தியாவுக்குள்ளாரே இருக்கிற மற்ற ஸ்டேட்டில் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அந்த லாங்குவேஜ் படிக்கலாம். 3வதாக பிராந்திய மொழிகள், அதாவது ஆல் ஓவர் இந்தியாவில் பேசுகிற மொழியான ஹிந்தியை கற்றுக்கலாம், அப்படி இல்லைன்னா இங்கிலீஷை கற்றுக்கலாம். இந்த 3 மொழிகளையுமே எல்லா ஸ்டூடெண்ட்டுமே கம்பல்சரியாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாற்றத்தையுமே கொண்டு வந்திருக்காங்க. இப்போது ஸ்கூல் லெவலில் இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் இருக்குது. அடுத்து ஹையர் எஜுகேஷன் என்னென்னா பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஹையர் எஜுகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது BSc ஆகட்டும் இல்லை BCom ஆகட்டும் 3 வருஷம் கோர்ஸ் இருக்குன்னு வச்சிங்களேன், 3 வருஷம் முடிச்சா தான் உங்களுக்கு டிகிரி கொடுப்பாங்க.
அதே இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 வருஷம் முடிச்சாதான் உங்களுக்கு வந்து டிகிரி கொடுப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க. நீங்கள் 1 வருஷம் முடித்தா கூட அந்த 1 வருஷம் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு கிரெடிட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் நீங்கள் படித்த அந்த ஸ்கில்லுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு பாயிண்ட்ஸை ஏற்றி விட்டுருவாங்க. இப்போ 2 வருஷம் படிச்சிங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல இந்த அளவுக்கு ஸ்கில் இவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. இதன் மூலமாக நீங்கள் பாதிலே ட்ராப் அவுட் ஆனால் கூட நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ கற்றுக்கிட்டீங்களோ அதை வச்சு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வேலைக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா வேற ஒரு கோர்ஸுக்குமே நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம். இது ஹையர் எஜுகேஷனில் அவங்க கொண்டு வந்த மாற்றங்கள். இப்போது இந்த மாற்றங்கள்லாம் பார்க்கும்போது நல்லபடியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம். இப்போ என்னென்னா தாய்மொழி கல்வியை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களே, அதனால் என்ன பிரச்சனை வந்துட போகுது? தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பசங்களுமே தமிழில் தான் பாடம் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு தோணலாம். ஆனால் இங்கே தான் பெரிய சிக்கல் இருக்குது. மும்மொழி கொள்கை கொண்டு வராங்க பார்த்தீங்களா? அந்த மும்மொழி கொள்கையில் ஹிந்தியையும் சான்ஸ்கிரிட்டையும் தான் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒருவேளை நம்ம வந்து மும்மொழி கொள்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிந்தி தான் அதிகப்படியாக எல்லாருமே கற்றுக்க வேண்டி வரும். இப்போ நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஹிந்தி பேசுகிற மக்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகும். பெஸ்ட்டு உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வேறு ஸ்டேட்லாம் எடுத்து பாருங்கள். குஜராத் ஆகட்டும், இல்லை பீகார் ஆகட்டும், இல்லை ஒடிசாவாகட்டும், இந்த மாநிலங்கள் எல்லாத்துக்குமே தனித்தனியாக தாய்மொழிகள் இருக்குதுங்க. பீகார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே பீகாரின்னு ஒரு மொழி பேசுவாங்க. மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே மராட்டின்னு ஒரு மொழி இருக்குது. அதே மாதிரி ஒடிசாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரியான்னு ஒரு மொழி இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்குமே அவங்களுக்குன்னு ஒரு தாய்மொழி இருக்குது. ஆனால் எப்போ அவங்க இந்த மும்மொழி கொள்கையை எடுத்துக்கிட்டு ஹிந்தியை வந்து பிரதானமாக கற்றுக்க ஆரம்பித்தாங்களோ அப்பையிலிருந்து ஹிந்தியோட டாமினேஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அங்கே இருக்கிற நிறைய மக்கள் ஹிந்தி பேசுகிறதுனால எல்லாருமே அவங்க தாய்மொழியை மறந்துட்டாங்க. இப்போ ஒடிசா கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க பார்லிமெண்ட்டில் கூட ஹிந்தியை வச்சு தான் வாக்குவாதம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வரும்போது ஹிந்தி இருந்தால் போதுமே, ஏன்னா எல்லாருமே ஹிந்தி பேசுகிறாங்க, காமனாக ஹிந்தி இருந்தால் போதுமே, எதுக்கு நான் வந்து தேவையில்லாமல் இன்னொரு மொழியை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுமே அவங்க தாய்மொழியவே படிக்கிறதுக்கு தயங்கிடுவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் கூட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்துச்சு. ஏன் தமிழை வந்து இங்கிலீஷில் எழுதக்கூடாது? தமிழ் எழுத்துக்கள் நிறைய இருக்குது, அவ்வளோ எழுத்துக்களையுமே குழந்தைகள் படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அதனால் தமிழ் எழுத்துக்களை இங்கிலீஷ் எழுதுறாம இப்போ தமிழ் அப்படிங்கிறத TAMIL அப்படின்னு எழுதிட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி பெரிய வாக்குவாதம்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்கன்னா ஒரு மொழி அழிக்கணும் அப்படின்னா அந்த மொழியோட எழுத்து அழிச்சா போதும், அந்த மொழி ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சிரும். அந்த மாதிரி தான் இப்போ ஹிந்தி வந்து கொஞ்சமாக உள்ளே வந்துச்சுன்னா நிறைய மக்கள் ஹிந்தி பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக நாமளுமே எதுக்கு நம்ம வேற ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும், ஹிந்தி கற்றுக்கிட்டா போதுமே அப்படிங்கிற அந்த எண்ணம் மக்கள் மனசில் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த NEPயில் சான்ஸ்கிரிட்டுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சான்ஸ்கிரிட் அப்புறம் ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜுக்குமே அதிகப்படியான பணம் ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு தான் அதிகப்படியான டீச்சர்ஸ் வேணும். குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது வெவ்வேறு முறைகளில் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சான்ஸ்கிரிட் அப்புறம் ஹிந்தி இந்த 2த்துக்கு மட்டும் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அளவுக்கு இந்தியாவில் இருக்கிற 2 லாங்குவேஜ் மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தா மற்ற லாங்குவேஜ் இருக்குது பார்த்தீங்களா, தமிழ் ஆகட்டும், தெலுங்கு ஆகட்டும், கன்னடம் ஆகட்டும், இந்த லாங்குவேஜ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிடும். இப்போது இந்த NEP எதுக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். அடுத்த காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மெயினாக கொண்டு வரது எதுக்குன்னா நிறைய இடங்களில் அதிகப்படியான ஸ்கூல்ஸை உருவாக்கணும், குழந்தைகளுக்கு தரமான கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவுக்கே முன்னோடியாக இருக்கிற மாதிரி பலவிதமான திட்டங்கள் ஸ்கூல் லெவல்லே ஆகட்டும், காலேஜ் லெவல்லே ஆகட்டும், பலவிதமான திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ NEPயில் சொல்கிற மாதிரி அந்த தாய்மொழி கொள்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொள்கை ஆல்ரெடி தமிழகத்தில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் இன்னுமே தமிழ் வழி கல்வி தான் இருக்குது. அவங்க 12th வரைக்கும் தமிழில் தான் படிக்கிறாங்க. 12th முடிச்சு காலேஜுமே தமிழில் படிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸோட எண்ணிக்கையை ரொம்ப அதிகரிச்சிருக்கோம். 3 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலைப்பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலைப்பள்ளி, அப்புறம் 7 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலைப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கான அந்த வாய்ப்பை ரொம்ப அதிகரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இந்தியாவுக்கே முன்னோடியாக திகழ்கிற தமிழகத்தில் ஏன் மறுபடியும் அந்த NEPங்கிறத கொண்டு வந்து பின்னோக்கி போகணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. இது எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க. இப்போது இந்த NEPயை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போது இந்த புதுசாக கொண்டு வந்திருக்கிற தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னா எல்லா மாநிலங்களுமே எந்த மாதிரியான கல்வி கொடுக்கணும், எந்த மாதிரியான சிலபஸ் இருக்கணும், எந்த மாதிரியான புக் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே மத்தியில் இருக்கிற ஒரு கமிட்டி தான் முடிவு பண்ணணும். அந்த கமிட்டி சொல்கிற அந்த புக்கு தான் வந்து நம்ம ஸ்கூலில் கொடுக்கணும். அதே மாதிரி இவங்களை அசஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த எக்ஸாம்ஸு, அந்த எக்ஸாம்ஸுமே மத்திய அரசு வச்சிருக்கிற ஒரு கமிட்டி தான் இந்த எக்ஸாம்ஸுமே கண்டக்ட் பண்ணோம். இதனால் என்ன ஆகுதுன்னா
எஜுகேஷன் செக்டர் முழுவதுமே மாநில அரசோட கண்ட்ரோல்ல இருந்து மத்திய அரசுக்கு போயிடுது. இப்போ பொதுவாக மாநில அரசுகளுக்குன்னு ஒரு சில கண்ட்ரோல்ஸ் இருக்கும், மத்திய அரசுக்குன்னு ஒரு சில கண்ட்ரோல்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் எல்லாம் மத்திய அரசோட கண்ட்ரோலில் இருக்கும். அக்ரிகல்ச்சர், ஃபுட் செக்டர் இது எல்லாமே மாநில அரசோட கண்ட்ரோலில் இருக்கும். கடைசியாக மூணாவது ஒரு லிஸ்ட் இருக்குது, அதுதான் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது. இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாமே மத்திய அரசும் தலையிடும், அதே மாதிரி மாநில அரசோட தலையீடுமே இருக்கும். ஆனால் இப்போ அவங்க கொண்டு வந்திருக்கிற நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி மூலமாக மொத்த அதிகாரமுமே மத்திய அரசுக்கிட்ட போயிடுது. இதனால் நாளடைவில் என்ன ஆகுதுன்னா, மத்திய அரசு எப்படி வேணாலையும் சரித்திரமாகட்டும் வேறு சில விஷயங்களாகட்டும் எல்லாத்தையுமே திரித்து சொல்ல முடியும். முடிஞ்ச வரைக்கும் நிறைய சரித்திரத்தை அவங்களால மறைக்க கூட முடியும். இதுக்கு பெஸ்ட்டு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நாம் உலகத்திலே ரொம்ப பழமையான சிவிலைசேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் சிவிலைசேஷன் இருக்குது, ஹராப்பன் சிவிலைசேஷன் இருக்குது. ஆனால் இப்போது புதுசாக வந்திருக்கிற NIP படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இண்டஸ் சரஸ்வதி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்றா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரஸ்வதி நதி அப்படிங்கிறது புராணத்தில் சொல்லப்பட்ட ஒரு நதி. அந்த நதிக்கரையிலிருந்து தான் இந்த சிவிலைசேஷன் தோன்றுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நிறைய சரித்திரத்தில் இடம்பெற்றிருந்த பலவிதமான விஷயங்களை மாற்றிருக்காங்க, நிறைய விஷயங்களை எடுத்திருக்காங்க. இப்படியே போய்கிட்டு தான் என்ன ஆகும் அப்படின்னா, நாளடைவில் நம்மளுடைய சரித்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடுவாங்க. இல்லைன்னா நம்மளோட சரித்திரம் முழுவதுமே மறைக்கப்படும். இப்போ நம்மளுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு சோழர்கள்லாம் யாருன்னு தெரியாமல் போயிடும், பாண்டியர்கள்லாம் யாருன்னு தெரியாமல் போயிடும். மத்திய அரசு நினச்சா எந்த ஒரு ஸ்டேட்டோட வரலாற்றையுமே மாற்றிடும். அதே மாதிரி அவங்க என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுமே அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த NIPல இன்னொரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 5ஆவதுலேருந்து எல்லாருக்குமே அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும். இது நல்ல விஷயந்தான். அவங்க தொழில் முறையை ஏதோ ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் அவங்கள கொண்டுட்டு போயிட்டு ஒரு தொழிற்சாலையிலே விட்டு அந்த ஸ்கில்லாம் டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகுன்னா, நாளடைவில் அந்த தொழில் மூலமாக வர வருமானம் அதிகமாக தெரியும். அந்த தொழிலில் இவ்வளோ வருமானம் வருதே, நான் எதுக்கு படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் குழந்தைகளுக்கு வர ஆரம்பிச்சிடும். இதனால் என்ன ஆகுதுன்னா, நாம் இவ்வளோ காலமாக கட்டாய கல்வி, மதிய உணவு, இலவச சீருடை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான திட்டங்களை கொண்டு வந்து எல்லா குழந்தைகளுமே பள்ளிக்கூடத்துக்கு வரவழைச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது இந்த புது NIP மூலமாக நிறைய குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு வராமல் போகிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. இப்போ என்னென்னா, இந்த NIPயில் இருக்கிற பலவிதமான விஷயங்களை ஆல்ரெடி தமிழ்நாடு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டிலிருந்து பலவிதமான திட்டங்களை இந்தியாவுக்கு முன்னோடியே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு முன்னோக்கி போய்கிட்டு இருந்த நம்மளை இந்த NIP மூலமாக பின்னோக்கி இழுத்துட்டு வரதுக்கான முயற்சியை தான் இது பார்க்கப்படுது. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட வீடியோ முடிச்சுக்கலாங்க. மீண்டும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.